உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். I greet you all in the name of Jesus, our risen Lord. Amen. முதலாவதாக இந்த நாட்களுடைய தலைப்பு, இந்த 21 நாளும் நாம் என்ன தியானிக்க போகிறோம், எதற்காய் செபிக்கிறோம் என்று சொன்னால் ரெஸ்டோரேஷன் என்று சொல்லியிருந்தேன். We are going to pray unto God to restore us. தேவன் நம்மை திருப்பும்படியாய், மீண்டும் நாம் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய், இழந்த நிலைமை, இழந்த காரியங்கள், இழந்த உறவுகள், இழந்த தயவுகள், இழந்த பரிசுத்தம், இப்படி ஏதாகிலும் இருந்தாலும் நாம் இழந்திருப்போமானால் கர்த்தர் தம்முடைய மகா பெரிய இரக்கத்தினால் நாம் மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர் நிச்சயமாகவே நாம் இழந்தது என்ன பண்ணுவாராப்பா, மீண்டும் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சரி, இப்போ நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை தான் நாம் இந்த 21 நாட்களுடைய நம்பிக்கைக்காக நம்ம வாசிக்கிறோம். The only faith what I have about this 21 days is like, இந்த 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த சபையார் எல்லாரும், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார்கள். தேவ வசனத்தை அந்த நாள் தொடங்கி இன்னும் தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. நாம் கூடி செபிக்கிற செபத்தின் மேன்மைகள் இதெல்லாம். சரி, இப்போ ரெஸ்டோரேஷன் சொன்னேன், நல்லா கவனிங்க. இந்த நாள் தொடங்கி 21 நாளும் நாம் சபையில் கூடி செபித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த போகிறோம். எந்த நோக்கத்துக்காக சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரெஸ்டோரேஷன், இழந்ததை திரும்பி பெற்றுக்கொள்ளும்படியாக, துளைத்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக, பெறாமல் நான் தவற விட்டவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இந்த நல்ல ஒரு கிருபை நாட்களை நமக்கு நியமித்து தந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெஸ்டோரேஷன் என்று சொன்னால் என்ன? நல்ல கவனிங்க. ரெஸ்டோரேஷன் என்றால் என்ன? நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு வேகமாய் காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். நல்லா கவனிங்க. God's gracious act of renewing or healing and bringing the individual or the community back to the state of health and spiritual health and wholeness, often surpassing their original condition. இது பேசிக் டிக்ஷனரி மீனிங். இது ஏதோ ரகசியம்லாம் கிடையாது, இது சாதாரண டிக்ஷனரி மீனிங். ரெஸ்டோரேஷன் என்ன அர்த்தம்னு கேளுங்க. ஒரு காரியம், இப்போது பழைய, நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவே காட்டணும்னு நினச்சேன். ஏதாவது ஒரு பழைய கார் அது ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கும், நல்லா புதுசாக ஷோரூம்லேருந்து வந்திருக்கும் இல்லையா? இப்போ அதனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, பழசாக போச்சு. அது பயன்படுத்தக்கூடிய நிலையிலேயே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாகனத்தை எடுத்து மறுபடியும் கூட அதற்கு அதே பொருட்களை அமைத்து அதை இன்னும் இந்த காலத்துக்கு தக்கவாற என்ஜினை பொருத்தி இந்த நாட்களுக்கு ஏதுவாக ஜனங்கள் பிரியப்படுகிற அதற்கு வண்ணத்தை கொடுத்து இன்னும் பல புதிதான காரியங்களை அந்த காருக்கு கொடுத்து அடையாளமே மாற்றி, அந்த நாட்களில் இருந்தது புதுசு, யாருமே பயன்படுத்தக்கூடாத நிலைமையில் ஆடிச்சு. இப்போ அதை கொண்டு எப்படி மாற்றிட்டாங்க, முந்தின நிலைமையை பார்க்கிலும் அவ்வளவு அருமையாக மாற்றிட்டாங்க. அதுதான் ரெஸ்டோரேஷன். பார்த்துருக்குறீங்களா ஏதாவது அந்த மாதிரி நீங்கள்? இல்லையா? பார்த்துருக்குறோம் இல்லையா? ஒரு சின்ன காரியத்தை எடுத்து அப்படியே புதுசாக மாற்றுவாங்க. புதுசு இல்லை, பழசு தான். அப்படி அதற்கு புதிதான காரியங்களை எல்லாம் செலுத்தி அதை புதிதாக்குவாங்க. தட் இஸ் கால்ட் ரெஸ்டோரேஷன். ஒரு நிமிஷம் வீடியோ தான், வேகமாக பண்ணி காட்டுவாங்க எப்படி காரியங்களை அப்படியே புதிதாக மாற்றக்கூடும். தேவனிடத்தில் நாம் கூடி வந்திருக்கிற நோக்கமே அதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னது? ஒரு காலத்தில் ஒரு வேளை கர்த்தருக்குள்ள, நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்காக பேசுகிறேன். ஒரு காலத்தில் நான் கர்த்தருக்குள்ளே நல்லா இருந்தேன். இப்போது அவைக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கிட்டேன். பின்தங்கினதுனால என்ன ஆச்சு, அது அப்படியே கெட்டு போச்சு. புரியுதா உங்களுக்கு? ஒரு முறை என்னுடைய பைக் நிற்க வச்சுட்டு இருந்தேன். வேறு எதுவும் ஆகலை, வண்டி ஒன்றும் ஆகலை, வெறும் நிற்க வச்சுட்டு இருந்தேன், பயன்படுத்தலை. சில மாதங்களுக்கு பிறகு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ண அந்த வண்டி என்ன ஆகாது,
ஸ்டார்ட் ஆகாது. இப்போ மறுபடியும் அதை என்ன பண்ணணும்? நான் ரிப்பேர் பண்ணணும். அது சரி பண்ணி அதற்கு பின்பு பயன்படுத்தக்கூடும். பாருங்க, ஒரு நதி ஓடிக்கிட்டே இருந்தால் அது நல்ல சுத்தமான தண்ணீராக இருக்கும். அந்த நதி ஓடுகிறது நின்று போச்சுன்னா அது ரொம்ப நாளைக்கு சுத்தமாக இருக்காது. அது என்ன ஆகும்? அந்த தண்ணி தேங்குகிற தண்ணி அசுத்தமாகும், கெட்டு போகும், அதில் பூச்சிகள் வந்து தங்கும், அது குடிக்க தகுதி இல்லாத தண்ணீராக மாறிப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்போ மறுபடியும் சுத்த தண்ணி ஆகணும்னா என்ன பண்ணணும்? நதி புறப்பட்டு பாய்ந்து ஓடணும். பாய்ந்து ஓடுகிற தண்ணீர் தான் சுத்தமான தண்ணீர், பயன்படுத்தக்கூடிய தண்ணீர். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் கேட்டுக்கொள்ளுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நாம் கூடி வருகிற நோக்கம் தான் என்ன? ஏதோ சற்று பாரம் கொஞ்சம் இறங்கட்டும், ஏதோ ஒரு சற்று நேரம் நிம்மதியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சில நிமிஷங்கள் பக்கத்தில் தானே இருக்கும், வந்துட்டு போகலான்னு நினச்சோம். இல்லை பிரதர், நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், பழக்கம், ஆனாலும் வந்துட்டு போவோம். கிடையவே கிடையாது தேவ பிள்ளை. முதலாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த 21 நாளில் அல்ல கர்த்தர் என் வாழ்க்கையில் வைத்த அந்த திட்டங்களை நிறைவேற்ற நான் எதையெல்லாம் இழந்து போனனோ, எதெல்லாம் கர்த்தர் எனக்காக வைத்ததை நான் பெற்றுக்கொள்ளாமல் கடந்து போயிட்டேனோ, கர்த்தர் நான் கடந்து போக வேண்டும் என்று சொன்ன ஸ்தலத்திற்கு போகாமல் அதே இடத்தில் தங்கிவிட்டேன். அது தேங்கி அசுத்தமாகி பயன்படுத்தக்கூடாததாய் மாறி போனதே. என்ன செய்யறது? இப்போ கர்த்தரிடத்துல அப்படி உணர்வு உங்களுக்கு இருக்குமானா, ஆமா கரெக்ட், அதில் இருந்த அன்பு இல்லை கர்த்தர் மேல, அதில் இருந்த ஜெப வாழ்க்கை இல்லை, அதில் இருந்த அபிஷேகம் இல்லை, அதில் இருந்த வைராக்கியம் இல்லை, ஆத்துமா பாரம் இல்லை, முந்தி இதெல்லாம் இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை. என்ன செய்யலாம்? இப்போ அதை மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற நாட்களை கர்த்தர் கிருபையாய் சபையாகிய நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நிச்சயமாய் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அதே வாஞ்சையும் அதே எதிர்பார்ப்பும் கேட்டுக்கொண்டு இருக்கிற திருச்சபையாராகிய உங்களுக்கும் இருக்கணும். ஏதோ ஒரு வேளை சாப்பாடை ஒதுக்கி வைக்கிறது எதுவும் மாற்றாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. 21 நாள் வருத்தினால ஒன்றும் மாறாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இது சாங்கியம் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. 3 வாரம் வாங்க வேலையெல்லாம் சரியாயிடும், 3 வாரம் வாங்க பிரச்சனை எல்லாம் தீந்துடும். அப்படிப்பட்ட எந்த காரியமும் கிடையாது. மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் 40 நாள் உபவாசம் இருந்தாலும் ஒரு நன்மையும் ஒரு மாற்றமும் நாம் பார்க்க முடியாது. முதலாவது இங்கே தீர்மானிக்கணும், இல்லை என் அப்பா என் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, என் அப்பா என்னை குறித்து யோசனையா இருக்கிறார், நான் ஒப்பு கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று தீர்மானிச்சிட்டீங்கன்னா 21 நாள் நீ காத்திருக்க வேண்டியதே இல்லை தேவ பிள்ளைய. கர்த்தர் அந்த நாள் தொடங்கி உன் வாழ்க்கையில கிரியை செய்வார். ஹல்லேலூயா. சரியா? இப்போ இந்த ரெஸ்டோரேஷன்னா இதுதான். இதுக்காகத்தான் நாம் என்ன பண்றோம்? இதை இல்லைங்க, இதை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் இப்போ இந்த 21 நாள் நம்மளாம் என்ன பண்ண போறோம்? உபவாசம் இருக்க போறோம், எதிர்பார்க்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் செய்வாரா? இன்னைக்கு இதை மாறுமா? இந்த காரியங்கள் இன்றைக்கு தலைகீழாய் கர்த்தர் மாற்றி விடுவாரா? இன்றைக்கு மீண்டும் பெற்றுக்கொள்வேனா என்று சொல்லி இவைகள் எல்லாம் எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் நம் மனம் திரும்புவதோடு தாழ்த்த வேண்டும். அதுதான் மேன்மை, அதுதான் கொண்டு வரும். நல்ல கவனிங்க. இப்போ முதலாவதாக ரெஸ்டோரேஷன். இந்த ரெஸ்டோரேஷனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ரெஸ்டோரேஷன் இஸ் காட்ஸ் ப்ராமிஸ். முதலாவது நாம் இன்னைக்கு என்ன தியானிக்க போகிறோம்னு சொன்னால் ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். மீண்டும் பெற்றுக்கொள்வது என்பது தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம். இட் இஸ் ப்ராமிஸ். God's promise is a restoration for his people. என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். God's promise, restoration. புரியுதா உங்களுக்கு? God has promised restoration. தேவன் மீண்டும் பெற்றுக்கொள்வதை வாக்கு பண்ணியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வேகமாய் காட்டி கொடுக்கிறேன், கவனிங்கள். தேவனாகிய கர்த்தர் மீண்டும் கொடுக்கிற கிருபைகளை உடையவர். அதை நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதை தேவன் செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் திடன் கொள்ளலாம், இன்னமும் நம்பலாம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. God has promised restoration to his people. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிறதை குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுகிறவர். நாங்கள் எப்படிங்க நம்புறது? அது வாக்கு தத்தம் என்று நாங்கள் எப்படி நம்புவது? இன்னைக்கு முழுக்க ஒரு அரை மணி நேரம் இதை தான் பேசி முடிச்சிட போகிறேன். கரெக்டா? சரியா? கரெக்டாக 8:20 முடிச்சிருவேன். சரிங்களா? நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. தேவன்
மீண்டும் பெற்றுக்கொள்ளுதலை குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நிறைவேற்றி கொண்டும் இருக்கிறார். அப்படி நிறைவேற்றுகிற தேவன் நம் வாழ்க்கையிலும் நாம் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தால் இழந்ததை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள், அந்த விசுவாசம் உங்களுக்குள் ஏற்பட ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து காட்டி கொடுக்கிறேன். கவனித்து கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? தம்முடைய சொந்த சாயலில் உண்டாக்கினார் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனை கர்த்தர் சுகமாய் தீர்க்கமாய் வாழும்படியாகவும் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில். இப்போ 3 வசனத்தையும் சேர்த்து வேகமாக வாசிச்சிருங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27, 28, 29 வேகமாக. இருபத்தி 29 வரைக்கும். ரைட், நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினது தம் சாயலில் உண்டாக்கினார். அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய நல்ல சுகமான வாழ்க்கைக்கும் தீர்க்கமான காலங்களுக்கும் அவனுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்தார். தேவன் ஆதி தொடங்கியே தாம் மீட்டு கொடுக்க போகிறார் என்பதை வாக்கு பண்ணினவர். தாம் ஆதாம் ஏவாளை இவ்விதமாய் இவ்வளவு அருமையாய் உண்டாக்கி அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்த போதும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியா கூடாது என்று தீர்மானித்து they doubted God's word and they chose to disobey God. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத போது என்ன ஆச்சுங்க? தேவ மகிமை அவர்களை விட்டு அகன்று போனது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். மரங்களுக்கு பின்பாக தங்களை ஒளித்து கொண்டார்கள். They lost God's glory. They lost the image that God gave them. You see the lost condition now? இழந்த நிலைமையை பார்க்குறீங்களா? ஆதாம் ஏவாள் இழந்தாங்களா? ரைட். இழந்தபோது தேவன் தோட்டத்துக்கு வருகிறார். நமக்கு தெரியும். ஆதாமே எங்க இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கிறதினால் மரத்துக்கு பின்பாக ஒளித்து இருக்கிறேன். உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ? ஏவாள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எனக்கு கொடுத்தாங்க ஆண்டவரே. ஏவாள், ஏமா இப்படி செஞ்ச? நீர் உண்டாக்கின இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது ஆண்டவரே. சரி, ரைட், இவ்வளோ நமக்கு தெரியும். இதற்கு கர்த்தர் பதிலாக என்ன சொன்னார்? தேவ பிள்ளைகளே, என்ன பண்ணார் கர்த்தர் இதுக்கு பதிலாக? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் என்ன பண்ணார் தேவன்? வாசிங்க 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி. ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்டார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்று சொன்னாள். அதற்கு தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, செய்தபடினால் நல்லா கவனிங்க. கர்த்தர் இல்லை இருக்கட்டும், தேவனாகிய கர்த்தர் இப்போ வந்து பார்த்தா இவங்க எப்படி இருக்கிறாங்க? எந்த நிலையில் இருக்கிறாங்க? கர்த்தர் கொடுத்தவைகளை இழந்த நிலையில் இருக்கிறாங்க. தேவன் எவ்வளவு நல்லவர். உடனே அவர் சொன்னது என்ன தெரியுமா? இவர்களை மீட்டு கொள்ளக்கூடிய வார்த்தைகளைத்தான் தீர்க்க தரிசனமாய் அவர்களுக்கு சொன்னார். தாம் செய்ய போகிறது தான் அவர்களுக்கு சொன்னார். என்னன்னிட்டு? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்திலிருந்து வருகிறவர் ஏமாற்றின உன்னை தலையை நசுக்குவார். சரி, ரைட். அப்புறமா அடுத்தது வாசிக்கலாம். என்ன நடந்துச்சு? 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவனுடைய மனைவியாகிய ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் இழந்த உடனே போங்க, எப்படியோ போங்கன்னு சொல்லல, கோபத்தில் இவர்களை நிர்மூலமாக்கல. முதல்ல வந்த உடனே ஆதாம கேட்டார், ஏவாளை கேட்டாங்க. சர்ப்பத்தை பார்த்து ஏன் செஞ்சன்னு கேட்கல, அது பிசாசுடைய குணம். உடனே பிசாசு சர்ப்பத்துக்கு அந்த ஒரு சாபத்தை சொல்லி, ஸ்திரீக்கு என்ன அடுத்தது சொல்லி, இவங்களுக்கு சொல்லி, அடுத்தது கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? இப்போ இவங்க இழந்ததை தேவன் திரும்பி கொடுக்கணும். அதற்கு ஒரு ஆதாரமாக தான் செய்ய போகிறதை திருஷ்டாங்கமாக இப்பொழுது ஆதாம் ஏவாள் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தோளுடையை, அவர்களுக்காக அன்றைக்கே ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி பலியானது, அந்த தோளுடையை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்தார். யூ see the restoration. இதுதான் ரெஸ்டோரேஷனா பிரதர்? மகிமை தானே இருந்துச்சு. தோளுடைய உடுத்தி ரெஸ்டோரேஷன் ஆயிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, தாம் செய்ய போகிறதை திருஷ்டாங்கப்படுத்தினார். தேவன் அதை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நிறைவேற்றினார், நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பூர்ண நிறைவேறுதல் இனி வருகிறதா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அண்ட் யூ see God has promised restoration from the very beginning. ஆதியிலேயே கர்த்தர் இழந்ததை, மனக்குளம் இழந்ததை மீண்டும் கொடுப்பேன் என்று சொல்லி எங்கவே வாக்கு பண்ணிட்டாரு? ஆதியிலே வாக்கு பண்ணிட்டார் ஐயா. அவர் God is a God of restoration. மீண்டும் கொடுப்பதில் நம் தேவன் வல்லவர். இழந்ததை மீண்டும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதில அன்பான கர்த்தர் நம் தேவன். என் பிள்ளை இழந்ததை நான் மீண்டும் கொடுக்க வேண்டும். ஏன் தோட்டத்திலிருந்து அனுப்புனாரு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் ஏற்கனவே. எதுக்கு தோட்டத்திலிருந்து அனுப்புனார்? அது எப்படி சொல்றீங்க? ஆட்டுக்குட்டியின் தோளுதான்றதுக்காகவும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எதுக்கு தோட்டத்திலிருந்து இவங்களை அனுப்புனார் தேவனாகிய கர்த்தர்? காரணம், அந்த தோட்டத்தில் 2 விசேஷமான மரங்கள் உண்டு. எல்லா கனிகளுள்ள மரங்களும் உண்டு, அங்க 2 விசேஷமான மரங்கள் உண்டு. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி. தேவனாகிய கர்த்தர் அதை மட்டும் தான் சாப்பிடாதுன்னு சொன்னார். அங்க இன்னொரு மரம் உண்டு. அது என்ன? ஜீவ விருட்சத்தின் கனி. அதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்பான். அதுவும் அங்கதான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் இவனுக்கு இதுவும் ஆக்சஸ் இருந்துச்சு. இதை பறிச்சு சாப்பிட்டு இருக்கலாம், ஆனா இன்னும் சாப்பிடல. எதை தீர்மானிச்சுட்டான்? நன்மை தீமை அறிகிற கனியை புசிச்சுட்டான். இப்போ இவன் பாவத்தில் விழுந்தாச்சு, தேவ மகிமையை அற்றாச்சு. ஒருவேளை தேவனாகிய கர்த்தர், இது நானா சொல்லுங்க, அவங்க வசனத்துல இருக்குது 3ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ மனுஷன் நம்மை போல ஒருவனா மாறிட்டான். இப்ப அவன் என்றென்றைக்கும் இதே நிலையில, எந்த நிலையில? விழுந்து போன நிலையில, மகிமையை அற்று போன நிலையில. தேவ மகிமை அற்று போனாங்க இல்லையா? இப்போ நிர்வாணிகளா இருக்கிறாங்க இல்லையா? இந்த நிலையில அவங்க ஒருவேளை இந்த என்றென்றைக்கும் ஜீவிக்கத்தக்க கனியை புசித்து அவங்க காலத்துக்கு எப்படி இருக்க போறாங்க? பாவத்திலே இருந்துட போறாங்க. அதனால வேண்டாம், இவங்க அந்த கனியை இப்ப புசிக்க கூடாது, இவர்களை தோட்டத்துக்கு வெளியில வைங்க. ஏன் ஆண்டவரே? அது வரைக்கும் இவங்களை நான் சரி பண்ணி அவர்களை சீர்படுத்தி. எப்படிங்க சீர்படுத்துவீங்க? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. இந்த ஆட்டுக்குட்டி அடிங்க, அதனுடைய தோல் எடுத்து இவர்களுக்கு சூட்டுங்க. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலை தான் கொடுத்தாங்க, அதை இழந்துட்ட. இப்போ மறுபடியும் யார் தான் அந்த சாயலை கொடுக்க முடியும்? அதே தேவன் தான் கொடுக்க முடியும். ஆனா நான் பாவியா இருக்கிறேனே, அதே மனுஷ ரூபத்தில் நான், ஏன் ஆண்டவராகிய இயேசு, நான் இறங்கி வந்து நீ இழந்ததை உனக்கு சூட்டுவேன். And you can go back to Father with the same image that you lost. You see, our God is a restorer. ஆதியிலே அவர் சொன்னது என்ன தெரியுமா? நீ இழந்ததை மீண்டும் கொடுப்பேன். இவங்களை 2 பேரையும் அனுப்பி வச்சு இவங்களுக்கு ஆட்டு தோலை போத்தி கர்த்தர் சொல்ல நினைச்சது என்ன தெரியுமா? உங்களை ரட்சிக்க மேய்ப்பன் வருவார், போங்க. உங்களை ரட்சிக்க நான் அனுப்புகிற, அதாவது தேவ ஆட்டுக்குட்டி வருவார், போங்க. கர்த்தர் நீங்க நினைக்கிறீங்களா கைத்தட்டி சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு? நான் சொல்லுவேன், அந்த பிள்ளைகள் 2 பேரும் ஆதாமேவாள் நடந்து போறப்ப கர்த்தர் அப்படியே கண்ணீரோட தான் பிள்ளைகளை பார்த்துருக்கணும். ஐயோ என் பிள்ளைகள். ரைட். தேவன் ஃபர்ஸ்டே எல்லாம் தெரியும் பிரதர், எல்லாம் தெரியும். ஆனாலும் நாம் வேதனைப்பட்டால் நம்மோடு கூட சேர்ந்து துக்கப்படுகிறவர் தான் ஏன் நம்முடைய கர்த்தர். யூ நோ தட்? நாம் அழுதா அவருக்கும் துக்கமா தான் இருக்கும், அவருக்கும் துக்கமா தான் இருக்கும். தட் இஸ் அவர் காட் அண்ட் ஹீ ஹேஸ் இமோஷன்ஸ். யார் சொன்னா கர்த்தருக்கு இமோஷன்ஸ் கிடையாதுன்னு? அவருக்கு கோபம் வரும், அவருக்கு பாசம் வரும், அவருக்கு எரிச்சல் மூண்டும். இனி இப்படி சொல்லிட்டே போவேன். அது இல்லை நம்ம செய்தி. ரெஸ்டோரேஷன் தான் நம்ம செய்தி. கவனிங்க,
அப்போ வேதாகமத்தில் தேவன் மனுஷர்கள் இழக்கிறதை மீண்டும் கொடுக்க ஆதியிலேயே வாக்கு பண்ணியிருந்தார். தட் இஸ் அவர் காட். ஹி இஸ் ஆல்வேஸ் வாண்டட் டு ரெஸ்டோர் பீப்புள். இது தேவன் நிறைவேற்றுவாரா? ஏதோ ஒரு நாள் ஆதாம் ஏவாள் காலத்தில் வாக்கு பண்ணினதை இன்றைக்கு நாங்கள் நம்பலாமா பிரதர்? இந்த வேதத்தையே நாம் நம்புவதற்கு இன்றைக்கும் கூட அநேக ஆதாரங்கள் உண்டு. அதில் ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுறேன். கர்த்தர் வாக்கு பண்ணினா மீண்டும் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணா அது நிச்சயமாகவே மீண்டும் கொடுக்கிறவர் தான். இது ஆதாம் ஏவாளுக்கு சொன்னாங்க, நிறைவேறிச்சா? பாதி நிறைவேறிச்சு. இன்னமும் பூரணமாய் நிறைவேற கிறிஸ்து இயேசுவின் 2ஆம் வருகைக்காய் காத்திருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அதாவது மனுஷன் இழந்ததை பெற்றுக்கொள்ளவே முடியாத சூழ்நிலை இயேசு நமக்காய் மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும். இப்போ இயேசு நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்ததினால் நாம் இழந்ததை பெற்றுக்கொள்ள எல்லா வாய்ப்புகளும் உண்டு. எல்லாருக்குமா? விசுவாசித்து வர எல்லாருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதனுடைய பூர்த்தி எப்போ நிறைவேறுமானால் இயேசுடைய 2ஆம் வருகையில். இப்போ கவனிங்க, எப்படிங்க நாங்கள் நம்புறது? கரெக்ட், நீங்கள் சொல்றீங்க ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் இப்படி சொல்லியிருந்தாராம், அதை தான் இயேசுவின் மூலமாய் நிறைவேற்றினார். இன்றைக்கும் நாம் நம்பலாமா கர்த்தர் நாம் இழந்ததை கொடுப்பார் என்று? 100க்கு 100 நம்பலாம். கவனிங்க, இப்போ அடுத்த காரியங்களை சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறை அல்ல, அநேக முறை கர்த்தர் அவர்கள் இழந்ததை மீண்டும் கொடுத்த அனுபவங்கள் நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் தன்னுடைய சொந்த தேசத்தை பாபிலோனியரின் நிமித்தமாக இழந்தார்கள். ஆனால் 70 வருஷத்துக்கு அப்புறமா கர்த்தர் மீண்டும் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நடந்துச்சா? யார் யார் வந்தான்ற வரைக்கும் எழுதி வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? யார் யார் திரும்பி வந்தாங்க, இழந்ததை தேசத்தை மீண்டும் யாரெல்லாம் பெற்றுக்கொண்டாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இது மாத்திரமல்ல, வேதாகமத்தின் நாட்களில் இனி வருகிற நாட்களில் நடக்கக்கூடியவைகளும் எழுதியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு ஒன்று காட்டி கொடுக்குறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 36ஆம் அதிகாரம் 24 தொடங்கி வாசிக்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் verses 24 onwards. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனம் 24 தொடங்கி வாசிங்க. நான் உங்களை நல்லா கவனிங்க. கர்த்தர் பிரத்யட்சமா யாருக்கு சொல்றாங்க தெரியுமா இந்த வார்த்தைகளை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நமக்கு இல்லை. யாருக்கு சொல்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? வாசிங்க பார்க்கலாம். அழைத்து போதுங்க. நீங்கள் 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க வீட்டில், சரியா? நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை மறைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே பேசப்பட்ட வார்த்தைகள் இது. என்னன்னிட்டு, புறஜாதியார் தேசத்திலிருந்து உங்களை மீட்டு மறுபடியும் உங்களை எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு வேறு தேசத்திற்கு சிதறப்பட்டிருந்தார்கள். எப்போ? 70ஆம் நூற்றாண்டில் 70 AD இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறின பின்பு அப்போ எவ்வளோ இருந்துச்சு? 35. அதுக்கு பிறகு இன்னொரு 35 வருஷம் கழிச்சு 70ஆவது வருஷம். இப்போ நம்ம இருக்கிறது என்ன வருஷம்? 2070ஆவது வருஷத்தில் ரோமர்கள் சில தந்திரங்களை செய்து அதை யூதர்களுக்கு நேராகவே திருப்பி இஸ்ரவேலை இராதபடிக்கு செய்யணும்னு சொல்லி தேவாலயத்தை சுட்டெரித்து அவர்கள் விரோதமாய் பெரிய காரியங்களை செஞ்சு எல்லா யூதர்களும் என்ன பண்ணிட்டாங்க? உலகம் எங்கும் சிதறுண்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார் இந்த இஸ்ரவேலுக்கு என்னன்னிட்டு, எந்த உலகத்தில் எந்த இடத்துல நீ சிதறப்பட்டிருந்தாலும் நான் உங்களை மறுபடியும் மீட்டு கொள்ளுவேன். ஏன் அப்படி கர்த்தர் செஞ்சாரு? இஸ்ரவேல்
விக்கிரக ஆராதனைக்குள் அதிகமாயிட்டாங்க. கர்த்தர் அன்னைக்கு சிதற விட்டவர் தான். எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு இந்த வார்த்தை நிறைவேறுமான்னு சொன்னா 1948 வருஷம் ஒரே ராத்திரி ஒரே நாள்ல இஸ்ரவேல் மறுபடியும் கூட்டி சேர்ந்தது. கர்த்தர் மீட்டு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினா மீட்டு கொடுப்பாரா? நிச்சயமாய் மீட்டு கொடுப்பார். அதற்கு ஆதாரம் இன்னைக்கு நாம பார்க்கிற இஸ்ரவேல் தேசம். The true Israel city that we see today, the living Israel city today, நாம் பார்க்கிறோம். தேவன் அன்றைக்கு வாக்கு பண்ணினதை இன்றைக்கும் கூட நிறைவேற்றுகிறவர். அவர்களுக்கு தேசமே இல்லாமல் இருந்துச்சு, இஸ்ரவேலுக்கு தேசமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாளை கர்த்தர் வாக்கு பண்ணினதின் நிமித்தமாய் அவர்களை கூட்டி சேர்த்தார். எத்தனை வருஷம் கழிச்சு? 70வது வருஷம் சிதறுண்டு போனவங்க 1948 வருஷம் கூடி வராங்க. கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்ட வருஷங்கள், 1800+ years. Will God's word still be there? Yes, it will always be there. If God has promised his people restoration, that means we will be restored. புரியுதா உங்களுக்கு? அவர் வாக்கு பண்ணினார் உங்களுக்கு மீண்டும் கொடுப்பேன்னு சொன்னா அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எவ்வளவு வருஷம் ஆனாலும். அது தேசத்துக்கு தேவைப்பட்டுச்சு. 1800க்கும் மேற்பட்ட வருஷங்கள் அவர்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற தேசத்துக்கு தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய நாட்கள் இந்த பூமியில கொஞ்சம் தான் அவருக்கு தெரியும். ஒருவேளை நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு இருக்கிறாரோ அதை நிறைவேற்ற இப்போ மனம் திரும்பினா அதே தேவன் இன்றைக்கும் நம்மை மறுபடியும் நாம் இழந்ததை மீட்டு கொடுக்க போதுமானவரா. He can still just give it. He is still same God. First understand our God is a God who can restore and he has promised restoration. That is the beauty. இங்க ஒரு ரொம்ப சந்தோஷமான ஆச்சரியமான நம்பிக்கை கூட்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் நம்மை மீண்டும் நாம் இழந்ததை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுங்க வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ள எனக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. இப்போவும் என்னது சந்தர்ப்பம் தான். அதை வேணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறது யார்? நாம தாங்க, நாம தான். கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார் தானே, இஸ்ரவேலே நான் இதை இப்படி செய்ய போகிறேன். எதுக்கு? அவங்க தகுதி பெற்றவர்கள் என்பதற்காகவும் அல்ல, அவர்கள் மேன்மையானவர்கள் என்பதற்காகவும் அல்ல, இஸ்ரவேல் பெரிய சாதி என்பதற்காகவும் அல்ல. அவங்க பெரிய சாதி இல்லவே இல்லை. இருக்கிறதுலையே பூமியிலேயே இருக்கிறதுலையே சின்ன பேர், கொஞ்சம் பேருன்னு வசனம் சொல்லுது அவர்கள். அப்படி இருக்கிற போது தேவன் ஏன் இவர்களை மீண்டும் மறுபடியும் இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படியா செய்வாராம்? அதே எசேக்கியேலின் புஸ்தகம் 36 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே இப்படி செய்கிறேன். என்ன செய்கிறாரா? இழந்ததை இஸ்ரவேலுக்கு மீண்டும் கொடுக்கிறாரா. யார் நிமித்தமா? அவருடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாய் அவர் செய்ய போகிறாரா. சரி, இப்போ இன்னும் நமக்கு என்ன ஆச்சு போச்சு? இன்னும் வேலை புரியல உங்களுக்கு? இன்னும் சுலபம் தான். எப்படியோ நமக்கு என்ன ஆகணும்? வேலை ஆகணும் தானே. அவர் வாக்கு பண்ணிட்டாரு. ஒன்று. ரெண்டாவது, எனக்காக செய்யலனாலும் அவர் யாருக்காக செய்யணும்? இப்போ சில பெற்றவங்க பார்த்துருக்குறீங்களா? அவங்களுக்காக செய்யலனாலும் என்ன பண்ணுறது பிரதர், எல்லாரும் முன்னாடியும் எங்களுக்கு அவமானமாக இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதையும் செஞ்சுதான் பிரதர் தொலைக்கணுமா இருக்கு அப்படின்னுவாங்க. போட்ட விடுங்க, நமக்கு என்ன, எப்படியோ அவ்வளோதான். எப்படியோ நமக்கு இழந்ததை கர்த்தர் கொடுத்தா சரி, வாங்கிட்டு ஜோபில் வச்சுட்டு போயிடுவோம். அவ்வளவு கர்த்தர் ஏமாந்தவர் இல்லைங்க. இத்துளுண்டு நம்மளுடைய பிரெயின் இவ்வளோ தான். இத்துளுண்டு வச்சுட்டு நம்மளால யோசிக்க முடியும்னு சொன்னால் நம்முடைய யோசனைகளுக்கும் மனுஷருடைய, நான் இப்படி யோசிக்கிறேன், எல்லா மனுஷருடைய யோசனைகளை ஒன்றாய் கொண்டு வந்து நிறுத்தினாலும் கர்த்தருடைய யோசனை ஒரு மனுஷனும் அறிந்து கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த தேவன் என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாருங்க? அண்டா அப்பா நீங்க எங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அதுவும் எங்களுக்காக இல்லை, நாங்க தகுதியானவர்கள் என்று அல்ல, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தின் நிமித்தமே தரன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் என்னப்பா செய்யணும்? அதையும் கர்த்தர் அதே எசேக்கியேல் 36 அதிகாரம் 37 வசனத்தை வாசிங்க. நாம என்ன செய்யணும் நாங்க அப்பா சொல்லியிருக்கிறார். அப்பதான் இதை செய்வார் அவர்.
36 அதிகாரம், எசேக்கியேல் 36 அதிகாரம் 37 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இந்த அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் பெருக பண்ணுவேன். நம்ம என்ன செய்யணும்? வந்து அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். விண்ணப்பங்கள்னா என்ன பிரதர்? வெறும் கேட்கறதா? இல்லை இல்லை, கர்த்தரை தேடுகிறது. டு seek God and to request God and to pray God. எப்படி ஜெபம் பண்ணணும்? விண்ணப்பம் ஏறெடுக்கணும். கர்த்தர் தான் நமக்கு மீண்டும் மீட்டு கொடுக்க போகிறார். அது அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது என் நிமித்தமாய் அல்ல, தம்முடைய சொந்த நாமத்தின் மகிமைக்காக அதை செய்வார். நான் என்ன செய்யணும்? கொடுங்க, நீங்களே கொடுங்க. நான் போகிறேன் வரேன், வேணுமானதை செய்வேன், நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஓடுற பிள்ளையை அப்படி இழுத்து வச்சு அவன் தலை மேலே அந்த கிருபைகளை கொடுத்து அனுப்புங்க ஆண்டவர். அப்படி இல்லை. God says, I will do that. I'm a God of restoration. I have promised you to do that. And I will be faithful to my promise for my name's concern. But I would expect you to go and pray. Go and humble yourself. Deny self. Pray. Come. Seek. And then the things will happen. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஒருவேளை கர்த்தர் கூட்டி சேர்த்தாரானா நமக்கு தெரியாது எத்தனை இஸ்ரவேலன் ஜெபம் பண்ணாங்கன்னு, எத்தனை தானியல்கள் ஜெபித்து இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க. அன்னைக்கும் பாபிலோனுக்கு போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. தானியேல் என்ன பண்ணாரு? ஒவ்வொரு நாளும் பழக்கனி திறந்திருக்க, எதுக்கு ஜன்னல் திறந்து வச்சிருந்தாரு? அதுக்கு நேராக தான் எருசலேம் இருக்கு. அந்த எருசலேமை பார்த்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே மீட்டுக்கொள்ளுங்க, இஸ்ரவேலை மீட்டுக்கொள்ளுங்க, இஸ்ரவேலை மீட்டுக்கொள்ளுங்க, இஸ்ரவேலை மீட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 3 வேளை இதற்காகவே செபித்தான் தானியேல். தானியேலுக்கு எந்த குறையும் இல்லை. ராஜா அரண்மனையில் ராஜாக்கள் எல்லாம் தானியேலை எந்திரிச்சு நின்று சல்யூட் சொல்லி கை கொடுப்பாங்க. கர்த்தருடைய ஆவி உள்ள மனுஷன் யானி என்று சொல்லுவாங்க. அவன் கழுத்தில் சரமணிகளை போட்டு தானியேலை உயர்த்தி வைக்கிற ராஜாக்கள் தான். அப்படி இருக்கிற போது அந்த தானியேலோ அந்த ரங்கத்தில் பிதா காணும்படியாய் ஜன்னல் கதவை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராக அந்த டைரக்ஷனில் தான் எருசலேம். ஆண்டவரே, பாழாய் இருக்கிற உம்முடைய நகரம், பாழாய் இருக்கிற உம்முடைய தேவாலயம், பாழாய் கடக்கிற இந்த ஜனங்கள் ஒரு விசை மீட்டு கொள்ள மாட்டீங்களா? ஏன்னா நீங்க யாரு? God of restoration. நீங்க மீட்கிற தேவர் தானே, மறுபடியும் இழந்ததை கொடுக்கிற கர்த்தர் தானே. நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி தானியேல் ஜெபித்தார். கர்த்தர் செய்வார், அவரே செய்யட்டும்னு நம்ம பாட்டுக்கு நம்ம ஓடக்கூடாது. இந்த 21 நாளும் அப்படியே கடந்து போயிடும். சபைக்கு போன என்ன வந்துச்சுன்னு கேட்பீங்க, தெரியுமா? ஒன்றும் வராது. இப்பவே சொல்றேன், அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் அடுத்த 20 நாள் நீங்க காப்பாத்திக்கங்க. 20 நாள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. வர கொஞ்சம் பேர் உபவாசத்துக்கு வேண்டான்னு சொல்ற ஆட்ல எங்கன்னா பார்த்துருக்கிறீங்களா? நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? உங்க நம்பிக்கைகள் இந்த இடம் சபை மேல இருக்கக்கூடாது. உங்க நம்பிக்கை இந்த 21 நாள் மேல இருக்கக்கூடாது. உங்க நம்பிக்கை இங்க ஜெபம் பண்ணுவாங்க பிரதர் அப்படின்னு பிரதர் மேல இருக்கக்கூடாது. உன் மனம் திரும்புதல் இல்லை என்றால் நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்பா, நீ உங்களுக்கு டிராஃபிக் இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்றேன். நான் பிள்ளைகள் வந்து போக அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுங்க. டெய்லி வந்துட்டு போகணும்னா அவங்களுக்கு பைசா வேணுமே ஆண்டவரே, அந்த பைசாவை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்களுக்கு வந்துட்டு போகிற கஷ்டம் தெரியக்கூடாது. உதவி செய்யுங்க ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இதுக்காகவும் ஜெபம் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஜெபங்களுக்கு பலன் கர்த்தர் எனக்கே திருப்பி கொடுத்துருவார். தெரியுமா? நான் ஜெபம் பண்ணுவேன், கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு நாங்கள் இப்படி தான் பிரதர் அப்படின்னா அது உங்களுடைய சொந்த விருப்பங்கள். God of restoration, God of restoration. தேவன் திருப்பி கொடுப்பார், தேவன் திருப்பி கொடுப்பார். வசனத்துலேருந்து ஒரு 10 எடுங்க. இதை பாருங்க கர்த்தர் கொடுத்தார், இதை பாருங்க கர்த்தர் கொடுத்தார், கொடுப்பாருங்க. ஆனா அவர் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ இந்த சத்தத்தை நம்ம சபையில் எழுப்பியிருக்காரா? அப்போ என்ன பண்ணணும் நாம? ஓ, கர்த்தர் கொடுப்பன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார், வாங்க நம்ம போவோம். தானியேல் சும்மா ஜெபிக்கல. வாசித்து பாருங்க தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வருகிற நாட்களில் வாசிப்போம், கேளுங்க. எரேமியா இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல இருக்கிறவங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தாரு? 70 வருஷம் நீ அங்கே தான் இருப்ப. இதை வாசிச்சுட்டாரு. இது பார்த்த மேலே இப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நீட்டுன்னு. 70 வருஷம் இங்கே தான் இருப்போம். இதுக்கு பின்பு கர்த்தர் நம்மை, ஒரு வேளை நம்ம மனம் திரும்பிட்டா கர்த்தர் நம்மை கொண்டு போயிடுவார். 70 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கர்த்தர் கூட்டு போவார். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்லனாலும் சொல்லலை. இப்போ தெரிஞ்சிருச்சு, ரைட்?
அப்ப நம்ம மனம் திரும்பலாம். மனம் திரும்பிட்டா கர்த்தர் இந்த நாட்களில் இஸ்ரவேலை மீண்டும் கொண்டு போவார். கர்த்தர் அப்படியே செஞ்சார் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் அப்படியே செய்தார். அவர்கள் இழந்த சகலத்தையும் கர்த்தர் கொடுத்தார். எப்படிங்க கொடுத்தார்? எல்லாத்தையுமே அவர்கள் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கேட்டாங்க எரேமியா மூலமா. அதை கேட்ட உடனேயே தங்களை தாழ்த்தி செபிச்சாங்க. செபிக்க கூடாது என்று எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மீறி செபித்த தானியேல் கடைசி வரைக்கும் போகவே இல்லை. ஏன் போகல தானியேல்? சில ராஜாக்கள் சிலரை மாத்திரம் போக அனுமதிக்கல. இதுக்கு ஆதாரம் வேணும்னா நீங்க நெகேமியாவை பார்க்கணும். நெகேமியா போயிட்டு நான் அலங்கத்தை கட்டிட்டு வரேன்றார். இது ஆலயத்துக்கு பின்பு நடக்குது. அந்த ராஜா என்ன கேட்டாரு? போயிட்டு எப்போ வருவேன்? வர ராஜா, போயிட்டு வரேன். போனாங்க, அலங்கத்தை கட்டுனாங்க, திரும்பி வந்தாங்க. திரும்பியும் ஜனங்களுக்காக மீண்டும் ஒரு முறை போய் அவர்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி வந்தாங்க நெகேமியா. ராஜாக்கள் சிலர் அனுப்பல. தானியேலுக்கு அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. வரும்போது வாலிபன், இப்போ 70 வயசு இங்கே இருந்தாச்சு, காலமும் முடிய போகுது. ஆனால் அதை குறித்து கவலை இல்லை. என்னை ராஜாக்கள் அனுப்பலனாலும் பரவாயில்ல, எனக்கு வேணுமா இருக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தம்முடைய ஜனங்களுக்கு நிறைவேற வேண்டும். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். எவ்வளோ ஒரு அருமையான என்ன சொல்றது, சுயநலம் இல்லாத ஒரு தேவ பிள்ளை ஏறெடுத்த செபங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். God has promised a restoration. Promise of restoration. நம் தேவனை என்னென்னலாம் சொல்லுவோம் தெரியுமா? வாசிக்கலாம். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அவர் வாக்கு பண்ணினா நிச்சயமா செய்வாரு. அப்படி நாம் என்ன பண்ணணும்? அது செய்வதற்கு நாம் அவர் பாதத்துக்கு போய் நிற்கணும். ஆண்டவரே செய்யுங்கப்பா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் எழுந்து அருளுங்க ஆண்டவரே, நீங்கள் வாக்கு பண்ணினபடியே நாங்கள் இழந்ததை எல்லாம் நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி செய்யும் ஆண்டவர்னு சொல்லி, come let us go to the feet of our Lord Jesus. He is God of restoration. வாசித்து பாருங்க, சக்கரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே ஆரனுக்கு நீ திரும்பு. அப்போ நீ முன்ன இழந்திய அது இல்லை, அதை பார்க்கிலும் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், 21 நாளுக்கு பின்பு தருவேன். இல்லப்பா, நீ உண்மையாய் திரும்புவது உண்மையானால் அவர் திருப்பி கொடுப்பதும் உண்மைதான். புரியுதா உங்களுக்கு? நாம முதுகை திருப்பிட்டு போவோமானால் அவரும் நன்மை செய்ய அவர் நன்மை செய்யணும்னு விரும்பினாலும் அந்த நன்மை நமக்கு வராது, செய்யக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, அவர்களின் அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசு அந்த இடத்தில் அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிற்று. நம்முடைய கடினத்தின் நிமித்தம் கர்த்தர் திருப்பி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினாலும் நம்முடைய கடினத்தின் நிமித்தம் பெற்றுக்கொள்ளாமல் போகும். தேவன் நன்மையை செய்யக்கூடாமல் போகும். வாய்ப்புகள் உண்டா? 100க்கு 100 உண்டு. இப்போ யார் தீர்மானிக்கணும்? நாம தான் தீர்மானிக்கணும். வேணுமா வேண்டாமா? புரியுதா உங்களுக்கு? இல்லை, நீ எனக்கு சொல்ல வேண்டாம், இது நீங்கள் உங்கள் பதில கர்த்தருக்கு சொல்லணும். அப்பா எனக்கு வேணும்ப்பா, நான் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும், வாங்க செபிக்கலாம், விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். இப்படி விண்ணப்பங்களை ஏறெடுத்தவர்கள் தான் பெற்றுக்கொண்டார்கள். It was only those who prayed received. It is never don't ask you will receive. It is always ask and you will receive. Keep on asking until you receive. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, அடுத்த வசனத்தை ஒன்று வாசிங்க. எரேமியா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Book of Jeremiah chapter 15 verses 19. Jeremiah chapter 15 verses 19. இது நிமித்தம் பாருங்க, நீ திரும்பினால் நான் திரும்ப உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்தும் இருப்பாய். See that? You will restore things. God says, I will restore if you return. நீங்கள் திரும்புவீர்களானால் கர்த்தரும் மறுபடியும் திருப்பி எல்லாத்தையும் கொடுப்பார். நாம கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும் தேவ பிள்ளைகள். Our restoration is in our return to God. புரியுதா உங்களுக்கு? Our restoration is in our return to God. நான் திரும்பி பெற்றுக்கொள்வது நான் கர்த்தர் பக்கமாய் திரும்புவதில் தான் அடங்கி இருக்கு.
அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணுங்க? இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும்? உட்கார்ந்து யோசிங்க. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுறப்பா, உமக்கு அருவருப்பானவைகளை எல்லாம் விட்டுவிட மனதாக இருக்கிறேன், ஆனால் நினைக்கிறேன் பலன் இல்லையே, பலன் கொடுங்கப்பா. மனதார கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை அழத்தான் 21 நாள் வச்சுருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அப்பா, உண்மைக்கே நீங்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் செய்யணும்னு ஆசை, எனக்கும் விருப்பம், ஆனால் ஆக மாட்டேனுக்குதப்பா. அந்த ஆகக்கூடிய பலனுக்காகத்தான் வாங்க ஜெபம் பண்ணலான்ற. அந்த பலன் வந்துருச்சுன்னா அப்போ நாம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிடுவோம். நாம் திரும்புவது உண்மையானால் கர்த்தரும் சகலத்தையும் திருப்பி கொடுத்துருவார். எனக்கு சொல்லுங்க, ஒரு தகப்பனுக்கு அந்த இளைய குமாரன் யார் திரும்பணும்? ஃபஸ்ட்டு குமாரன் தகப்பன் பக்கமாய் திரும்பினான். அவனுடைய நிலை ஆதியை பார்க்கிலும் பூரணமாய் திரும்பி போனது. You see, you return, things will be restored. Without we returning, expecting restoration is nothing but some interesting, enjoyable tales. அவ்வளோதான். நாம் மனம் திரும்பாமல் கர்த்தரிடத்தில் திருப்பி பெற்றுக்கொள்வதை குறித்து நினைப்பது நல்ல கதை, நல்ல வாய்க்கு இன்பமான 4 பேச்சு, அவ்வளோதான். அதோடு தான் போகணும். நாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரைட், வாயில் இனிப்பாக இருந்துச்சா? அப்படி தான் இருக்கும் இதுவும் உங்களுக்கு. ரெஸ்டோரேஷன் நல்லா இருந்துச்சுங்க பிரதர், நடங்க, அப்படியே போவோம். காலத்தை அப்படியே தள்ளணும்னு முடிவு பண்ணால் யாரையா தடுக்க முடியும்? கர்த்தர் அப்போ பொய்யா? கர்த்தர் செய்யலையா? செஞ்சாருங்களேங்க, சொன்னபடியே செஞ்சுட்டு வந்திருக்கிறார். எத்தனை சாட்சிகளை காட்டட்டும், எத்தனை தயவுகளை காட்டட்டும், நேரம் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா நான் ஏன் சாட்சியை சொல்லுவேன்? கர்த்தர் எப்படி இழந்ததை மீண்டும் கொடுப்பாருன்னு சொல்லி. God can just do it like that if we return to God. தெரியுமா? God can just give. இல்லை பிரதர், நான் இழக்கலை, என்னிடத்தில் இந்த எல்லாம் பறிக்கப்பட்டுச்சு பிரதர், கவலையப்படாதீங்க, கர்த்தர் அவைகளையும் கொடுப்பார். இழக்கலை பிரதர், தொலைச்சிட்டேன், நானா இழக்கலை, தொலைஞ்சு போச்சு பிரதர், கர்த்தர் அவைகளையும் கொடுப்பார். என்ன இருந்தாலும் சரி, all that we'll have to do is return to God in prayers. ஜெபத்தினால் திரும்புவோம், திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். எழுந்து நிற்கலாம்.